ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி. ரொம்ப ருசியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இன்றைக்கி இட்லி தோசை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சட்னி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சட்னி. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், உளுந்து 1 ஸ்பூன். அது லைட்டாக வறுத்த உடனே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து ஒரு 5 சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, உளுந்து வந்து லைட்டாக கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா அந்த பச்சை கலர் மாறிடுச்சு பாருங்கள். அப்போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, பாருங்கள். தக்காளி பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம். இது கூட நான் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கல. ஏன் பூண்டு சேர்த்துக்கலைன்னா, நம்ம இஞ்சி போட்டிருக்கிறப்போ பூண்டு அது கூட சேர்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டோட மனம் வந்து நம்ம சட்னியில் வந்துடும். அதனால நான் வந்து பூண்டு இதில் சேர்த்துக்கல. பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கட்டாயம் கிடையாது. பூண்டு சேர்த்திங்கனாலே அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் பூண்டெல்லாம் சேர்க்காதீங்க. பூண்டு இல்லாமல் வெறும் இஞ்சியை மட்டும் போட்டுக்கோங்க. சட்னிக்கு வதக்குனது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. நம்ம எந்த சட்னி அரைச்சாலுமே ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி அரைக்காதீங்க. லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவோ எதுவும் வேண்டாம். உங்களுக்கு இதுக்கு மேலே தாளித்து கொட்டணும்னா கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பணியாரம், இந்த மாதிரி சாதம், இந்த மாதிரியெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை வச்சு நம்ம கார தோசை கூட செய்யலாம். தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், நெய் உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சட்னி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இதை ஃபுல்லுமே தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த மசாலும் அந்த மாவு வந்து உங்களுக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு வெந்துடும் இந்த மூடி வைக்கிறதுனால. இப்போ எடுத்துக்கலாம். பின்னாடி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மொறுன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தோசையில் இந்த மாதிரி தடவி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் தனியாக சட்னி வச்சு நம்ம தோசை சுட்டோ இல்லை இட்லி செஞ்சோ இந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் தோசை செய்ய போகிறீங்க, இட்லி செய்ய போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த சட்னியை செஞ்சுட்டு இது போல் தோசையும் செய்யுங்க. இட்லி தோசைக்கும் சும்மா நார்மலாக தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.